வெல்கம் டு இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காமன் பேசிக், காமன் கலெக்டர், காமன் எமிட்டருக்குரிய டிஃப்ரென்ஸ் பார்க்க போறோம். இந்த டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னாலே நீங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போனாலுமே இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 மார்க் நிச்சயம். ஓகேங்களா? ஒரு 1 மார்க் கண்டிப்பா இதுல இருந்து வரும். எப்படி சார் கன்ஃபார்மா சொல்றீங்க அப்படின்னா, ஆல்ரெடி கேட்ட எல்லா எக்ஸாம்லையுமே அப்படிதான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸியா இருக்கிறதா நம்ம எடுப்போம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் கூட வேணாம், இதுல எது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். பேசிக்கா வந்து ஒரு டயக்ராம் வேணும். அந்த டயக்ராம் எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா, எது இன்புட் எது அவுட்புட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா ஆர்டர் வைஸ் நான் போறேன், பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க எந்த பேராவை எடுக்கணும்னா இதுதான் எடுக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் எடுக்கணும். இதில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இன்புட்டு எங்க அப்ளை பண்ண போறோம், அவுட்புட் எங்க கெட் பண்ண போறோம். இன்புட்டு எங்க அப்ளை பண்ண போறோம், அவுட்புட்டை எங்க கெட் பண்ண போறோம் அப்படின்றதான் சரி. ஃபர்ஸ்ட் இது என்னது, காமன் பேஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, காமன் பேஸ். பேஸ் வந்து இங்க வந்துடும் அப்படின்னா இதானே. இன்புட்ல என்ன இருக்கும் அப்படின்னா எமிட்டர், அவுட்புட்ல என்ன இருக்கும் அப்படின்னா கலெக்டர். ஃபர்ஸ்ட்டுக்கு காமன் பேஸ்க்கு நான் வரைஞ்சிட்டேன். அடுத்தது காமன் எமிட்டர். நீங்களே மனசுக்குள்ள போட்டுக்கோங்க. எமிட்டர் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காமன் பண்ண போறேன். இதுதான் எமிட்டர். புரியுதுங்களா? எமிட்டர் இங்க வந்துருது, கிரவுண்டுக்கு வந்துருது அப்படின்னா இன்புட் வந்து பேஸா இருக்கும், அவுட்புட் வந்து கலெக்டர் டெர்மினலா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து காமன் கலெக்டர். காமன் கலெக்டர் நான் என்ன பண்ண போறேன்னா கலெக்டரை வந்து காமன் பண்ண போறேன். கலெக்டர் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காமன் பண்ண போறேன் கலெக்டர். ஓகேங்களா? கலெக்டர் வந்து இங்க வந்துன்னா எமிட்டருக்கு மேல ஏறமாறு போட்டுருவோமா. ஸோ இன்புட்ல உங்களுக்கு என்ன டெர்மினல் வரும்னா பேஸ், அவுட்புட்ல உங்களுக்கு என்ன டெர்மினல் வரும் அப்படின்னா எமிட்டரு. இது வந்து கலெக்டரு. ஓகேங்களா? முதல்ல இது முடிஞ்சிருச்சு. இது தெளிவா இருந்தாதான் நம்ம அடுத்தது ஈஸியா எழுத முடியும். ஸோ இன்புட் எங்க அப்ளை பண்ண போறோம், எமிட்டர். எமிட்டர் பேஸ் டெர்மினல், எமிட்டர் பேஸ் டெர்மினல். அவுட்புட் எங்கிருந்து எடுக்க போறோம், கலெக்டர் பேஸ் டெர்மினல். ஸோ இது முடிஞ்சா ஈஸியா இருக்கா உங்களுக்கு? அடுத்தது இங்க பாருங்க, இங்க வந்து இன்புட் எங்க பார்க்க போறோம், இந்த ரெண்டு டெர்மினல். அவுட்புட் எங்கிட்டு பார்க்க போறோம், இந்த ரெண்டு டெர்மினல். சூப்பரா இருக்கா? அடுத்தது இங்க என்ன பண்ண போறோம், இன்புட் எங்க இருந்து எடுக்க போறோம், இந்த ரெண்டு டெர்மினல். ஓகேங்களா? அவுட்புட் எங்க இருந்து பார்க்க போறோம், இது ரெண்டு டெர்மினல். புரிஞ்சுச்சு? ஸோ டயக்ராம் போட்டு நம்ம ரெண்டையும் என்ன பண்ணிட்டோம், எழுதிட்டோம். அடுத்தது வாங்க, இன்புட் கரண்ட், அவுட்புட் கரண்ட். ஒரே டயக்ராம் தான், இதுல இருந்து எல்லாமே எழுதும். இன்புட் கரண்ட், அவுட்புட் கரண்ட், input current, output current, input current, output current. வந்துருச்சா? ஈனா எமிட்டர் கரண்ட், பீனா பேஸ் கரண்ட், அடுத்து அங்கேயும் பி தான் வரும், பேஸ் கரண்ட். ஸோ இந்த 4 பாயிண்டும் ஒரு டயக்ராம்ல முடிஞ்சிருது. 4 பாயிண்டும் ஒரு டயக்ராம்ல முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த இடத்துக்கு வாங்க, ஆல்பா பீட்டா காமா. காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர். இதுதான் ஆர்டர். ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா பீட்டா காமா. எப்படி எழுதிருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா உங்களால? ஆல்பா பீட்டா காமா, அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். அவுட்புட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். கரண்ட் அவுட்புட் கரண்ட் உங்களுக்கு என்னது, இந்த டேர்ம். இன்புட் கரண்ட்னா இந்த டேர்ம் ஆல்பா. முடிஞ்சு போச்சு. அடுத்தது பீட்டா, அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்க வாங்க, காமா, அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். அவ்வளவுதான். அடுத்து ரேஞ்சை பார்த்துக்கலாம். கரண்ட் கெயின் இந்த ரேஞ்ச் என்னவா இருக்கும்னா 0.95 to 0.99. இங்க என்னது 25 to 400. இங்க வந்து வேல்யூ கொடுக்கல, வேல்யூ வந்து ஹை. ஸோ இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன சொல்றாங்க, வோல்டேஜ் கெயின். வோல்டேஜ் கெயின் இந்த வேல்யூ எல்லாம் பார்த்துக்குவாங்க.
about 1500 இது எங்க about 500 less than unity. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமன் கலெக்டர் வோல்டேஜ் கெயின் என்ன வந்திருக்கு வரும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பவர் கெயின். பவர் கெயினை பொறுத்தவரையும் உங்களுக்கு மீடியம், ஹை, மீடியம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல இந்த இடத்துல இருக்குல்ல, அவுட்புட் காமன் எமிட்டரா இருந்துச்சு அப்படின்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், ரிமைனிங் எல்லாமே 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் ஷிஃப்ட்னா என்னது? இந்த மாதிரி இன்புட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி மாறி கிடைச்சதுன்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். அப்படியே கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னது? சேம் ஃபேஸ் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. அது இன்புட் ரெசிஸ்டன்ஸ், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவு, அவுட்புட் வந்து வெரி ஹை. மீடியம், ஹை, ஹை, லோ, லோ, மீடியம், ஹை. அடுத்து என்ன பண்றோம்? லோவு, ஹை, வெரி ஹை. இந்த ரேஞ்சை மட்டும் நம்ம பார்த்துட்டு போய்க்கணும். ஏன்னா சில டைம்ல என்ன பண்ணிடுவாங்க, ரேஞ்சே கொடுத்துருவாங்க, இந்த ரேஞ்ச் அப்படின்னு. ஓகேங்களா? இவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு ஸ்லைடு தான். ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மார்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அகாடமிக்ல டெக்னிக்கல் எஸ்ஐ, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஆர்ஆர்பியில ஜேஇ, டிஎன்இபியில வந்து இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்ல இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் சொல்லி எல்லாத்துக்கான கிளாஸஸுக்கும் அவைலபிளாக இருக்குது, போத் ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன். விருப்பமுள்ள மாணவர் கீழே வந்து ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு அதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். அது உங்கள் எக்ஸாமுக்கும் உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.